ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு VAP ஸ்டூடெண்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரவுட்டிங் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ரியாக்டில் ரவுட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் இன்ட்ரோடக்ஷன் அப்புறம் பேசிக் செட்டப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போ அதோட யூசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம புக்கு அப்புறம் கோர்ஸ் அப்படிங்கிற காம்போனண்ட் எல்லாம் வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த காம்போனண்ட்டை நம்ம app.jsx அப்படிங்கிறதுல ஸ்ட்ரெயிட்டாகவே கால் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இதையும் தாண்டி அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். அதாவது ஒரு மெனு மாதிரி இருக்கும். அந்த மெனுவை கிளிக் பண்ணும்போது அந்த காம்போனண்ட் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும். அப்போ அந்த மெனுவை கிளிக் பண்ணும்போது எனக்கு காம்போனண்ட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா எனக்கு இந்த ரவுட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகணும். அதை யூஸ் பண்ணி நம்ம கோடிங் பண்ண போகிறோம். அப்போ இந்த ரவுட்டிங்கில் என்ன யூசேஜ் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனாக இருக்கும். நம்மளுக்கு வந்து நேம் புரிகிற மாதிரி இருக்கும் அண்ட் URL சிம்பிளாக இருக்கும். அப்புறம் மல்டிபிள் கீவேர்ட் ஃபார் ஏ சிங்கிள் பேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரிஜிஸ்டர் அப்புறம் சைன் அப் இதெல்லாம் வந்து நம்ம ஒரே ஒரு URL நேமை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ரிஜிஸ்டர் பேஜ் காம்போனண்ட்டையும் கால் பண்ணிக்கலாம், சைன் அப் காம்போனண்ட் என்ன பேர்னாலும் கால் பண்ணிக்கலாம். அது மாதிரி அப்புறம் வந்து நோ நீட் டு டைப் லென்த்தி URL. ஸோ URL வந்து சிம்பிளாக இருக்கும். நம்ம ஃபுல் லென்த்துக்கும் நம்ம URL டைப் அடிக்க வேண்டாம். அப்புறம் எனி டைம் டெவலப்மெண்ட்ஸ் டைமில் நம்ம காம்போனண்ட்டை வந்து வேறு ஒரு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம கவலைப்பட வேண்டாம். டெவலப்பருக்கு ரொம்ப ஈஸி. நம்ம அந்த பாத்தை மட்டும் மேட்ச் பண்ணால் போதும், URL எங்கேயுமே மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்ப்ளாயி 2024 அப்படிங்கிற இயரில் பே ஸ்லிப் இருக்குது ஏப்ரலுக்குள்ளே. இப்போ அதை வந்து அந்த எம்ப்ளாயோட ஐடிக்கு உள்ள 2024ன்னு கொண்டு போயிட்டாங்கன்னா நம்ம பார்த்து தான் மாறி இருக்குது. URLோடைய நேம் வந்து மாறாது. அதை நம்ம மேப் பண்ணிக்கிடலாம். இந்த ஃபோல்டருக்கு மேப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ரவுட்டிங் கான்செப்டோட யூசேஜ். இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ண அப்ளிகேஷன் அப்படியே வச்சுருங்க. ரியாக்ட் கைடு அப்படின்னு இருக்குல்ல, அதில் இப்போ இந்த ஃபோல்டர்லேயே நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபோல்டர் வச்சுருக்கீங்களோ அங்கே வந்துட்டு இப்போ விண்டோஸ் மிஷினாக இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு CMD அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் விண்டோ ஓப்பன் ஆகிடும். இப்போ இதே ஃபோல்டரில் நான் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். NPM create vite at latest அப்படின்னு போட்டோன்னா வீட்டுங்கிற டூல் வந்து நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணோம். இப்போ இதில் ஒரு ப்ராஜெக்ட் கேட்கும். நம்ம வந்து என்ன செய்யலாம்னா ரியாக்ட் ரவுட்டிங் அப்படின்னு நான் ப்ராஜெக்ட் நேம் போட்டுட்டு ஒரு என்டர் அடிக்கிறேன். இது வந்து எந்த ஃப்ரேம் ஒர்க் கேட்கும். நான் வந்து ரியாக்ட் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் எந்த வேரியண்ட் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு என்டர் அடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும்னு சொல்லுவோம். CD ரியாக்ட் ரவுட்டிங் அப்படின்னு போய்ட்டு என்டர் அடிச்சுட்டு கோடு ஒரு ஸ்பேஸ் போட்டு டாட் அடிச்சிங்கன்னா VS கோடில் இது ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த 2 கமாண்டையும் ரன் பண்ணணும். இப்போ VS கோடு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்கன்னா NPM இன்ஸ்டால் அவங்க சொன்ன அந்த 2 கமாண்டை ரன் பண்ணோம்ல, அதான் இது. இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா பேக்கேஜஸும் ரன் ஆகி நோடு மாடியூல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வந்துடும். இந்த package.json பார்த்தீங்கன்னா இது வந்து ரியாக்டில் 19 வெர்ஷன். ஓகே, நோடு மாடியூல்ஸ் வந்துடுச்சு, ரியாக்ட் ரன் ஆகிடுச்சு. இப்போ NPM ரன் dev. ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது லோக்கல் ஹோஸ்ட் 5173 அப்படிங்கிறதுல டிஃபால்ட்டாக வந்துடும். இதை நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ இங்கே போய்ட்டு பேஸ்ட் பண்ணோன்னா எனக்கு டிஃபால்ட் அப்ளிகேஷன் வந்திருக்கும். இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த புது அப்ளிகேஷனில் சில டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வேண்டாம், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். முதல்ல index.cssல ஆல்ரெடி நம்ம ரியாக்ட் கைடில் ஒரு டிசைன் வச்சுருந்தோம்ல, அதை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். அதை எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு app.css வேண்டாம், டெலீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் app.jsxல இந்த கவுண்ட் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த div இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும் தான், இந்த எரர் சொல்கிறது எதுவுமே வேண்டாம். இந்த app.css தூக்கியாச்சு, அதுவும் வேண்டாம். இந்த மெயினில் இந்த மாதிரி இருக்கும், ஸ்ட்ரிக்ட் மோட் ஆப்னு இருக்கும். இது எப்படி இருக்கட்டும். இது index.css தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆல். இப்போ பார்த்தா நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாம் எம்டியாக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நான் அதை ஸ்டாப் பண்ணுறேன்னா அதை இப்போ நம்ம அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அது பேர் வந்து ரியாக்ட் ரவுட்டர் டாம். இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா -சேவ் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம package.jsonல அது வந்து ஒரு லைனில் காமிக்கும். அதை வந்துடுச்சு பாருங்கள், ரியாக்ட் ரவுட்டர் டாம் இது மாதிரி காமிக்கும். இந்த லைப்ரரியிலேருந்து தான் நம்மளுக்கு ரவுட்டிங் கான்செப்ட் ஆரம்பிக்க போகுது. இப்போ இந்த ரவுட்டிங்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோல்டர் SRCக்குள்ளே ஒரு ஃபோல்டர் வைக்கிறேன், பேஜஸ் அப்படின்னு. இந்த பேஜஸ்க்குள்ளே home.jss அப்படின்னு ஒரு காம்போனண்ட் க்ரியேட் பண்ணுறேன். காம்போனண்ட் பண்ண என்ன செய்யணும், ஃபங்க்ஷன் ஹோம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், ரிட்டர்ன் அப்புறம் ஒரு எம்டி ஃப்ராக்மெண்ட். எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணணும் நம்மனா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்
ஒரு காம்போனன்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் h3 போட்டு ஹோம் அப்படின்னு வச்சது. இதை சேவ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன், அடுத்து இன்னொரு காம்போனண்ட்டை கிரியேட் பண்ண போகிறேன். அது வந்து aboutme.jsx. அப்போ நம்மளுடைய பர்சனல் ப்ரொஃபைல்லாம் அந்த மாதிரி ஹோம், அபவுட்டு, கான்டாக்ட் அப்படிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வெப்சைட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ரவுட்டிங் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இந்த இதில் அபவுட் மீ அப்படின்னு மாற்றுறேன். அது மாதிரி இங்கேயும் அபவுட் மீ அப்படின்னு போட்டுரும். இதையும் சேவ் பண்ணியாச்சு. இன்னொரு பேஜ் க்ரியேட் பண்ணுறோம், கான்டாக்ட் மீ.jsx. இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கான்டாக்ட் மீ, அபவுட் மீலையும் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3 பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த பேஜில் இமேஜ்லாம் காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் சில கோடிங்கை எழுதியிருந்தேன், அப்புறமாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் டிசைனுக்காக எனக்கு அசெட்டில் வந்து ஒரு 2 இமேஜ் வச்சுருக்கிறேன், லோகோ ஐக்கான், அப்புறம் ஸ்மைல் இமேஜ் அப்படிங்கிறத வச்சுருக்கிறேன். இந்த அபவுட் மீ அப்படிங்கிற பேஜில் நான் அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு இந்த நம்ம பாத் கரெக்டாக கொடுத்துட்டு ஸ்மைல் இமேஜ் போட்டிங்கன்னா இந்த எஸ்ஆர்சியில் இமேஜ் டேக் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு பிஆர் டேக்கு, இப்போ ஹெச்ஆருங்கிறது ஹரிசாண்டல் லைன் ஒன்று வரும். அதுமாதிரி கான்டாக்ட் மீலையும் அப்படி தான் நான் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கிறேன். அது மாதிரி ஹோம்லேயும் ஒரு இமேஜ் வரும், எனக்கு ஐஎம்இன் ஹோம் பேஜ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வரும். அவ்வளோதான். இந்த இமேஜை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா npm run dev பண்ணேன்னா எனக்கு ரன் ஆகும். நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ எனக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ சென்டராக எல்லாம் இருக்குது. நான் எல்லாத்தையும் லெஃப்ட் அலைன் பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்எஸில் மாற்றிட்டு இந்த பேக்ரவுண்டு கலரை ஒயிட்டாக மாற்றிடுவோம். இப்போ சிஎஸ்எஸில் வந்து பேக்ரவுண்ட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஒயிட்டாக மாற்றிடலாம். #FFF ஒயிட்டாக மாறிடும். அப்புறம் டெக்ஸ்ட் அலைன் சென்டருங்கிறது வேண்டாம், Ctrl+KC போட்டிங்கன்னா கமெண்ட் ஆகிடும். இப்போ ரன் பண்ணி வந்தீங்கன்னா எல்லாமே எனக்கு லெஃப்ட் லைன் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஹோம் பேஜ், அபவுட் மீ, கான்டாக்ட் மீ இது எல்லாமே ஒரே இடத்துல நம்மளுக்கு வந்துடுச்சு. பட் நம்மளுக்கு மெனு வச்சு எப்போ ஹோம் பேஜ் வேணுமோ அப்போ கிளிக் பண்ணும்போது வரணும், எப்போ அபவுட் மீ கிளிக் பண்ணுறோமோ அப்போ இது வரும். ஸோ இந்த மாதிரி மெனு வச்சு வர்றதுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.